Problem: a cylindrical tube open at both ends is made of metal. The internal diameter of the tube is 11.2 cm and its length is 21 cm. The metal everywhere is 0.4 cm thick. The volume of the metal is. இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூபோட போத் எண்ட்ஸ்மே ஓப்பனாக இருக்குது. அதை வந்து மெட்டலால் மேட் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூபோட இன்டர்னல் டயமீட்டர் வந்து 11.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அதோட லென்த் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போது மெட்டலோட திக்னஸ் வந்து 0.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போது வால்யூம் ஆஃப் த மெட்டல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இன்டர்னல் டயமீட்டர் வந்து 11.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா. இப்போது இதுலேருந்து இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். இன்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 11.2 divided by 2ன்ட்டு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5.6. அப்போ இன்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டரா. இப்போ இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ரேடியஸையும் திக்னஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா. அதான் எழுதியிருக்கோம். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ 5.6. அதான் 5.6 ப்ளஸ் திக்னஸ் எவ்வளோ 0.4. அதான் எழுதியிருக்கோம் ப்ளஸ் 0.4ன்ட்டு. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போது வால்யூம் ஆஃப் த மெட்டல் தானே கண்டுபிடிக்கணும். அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் த மெட்டல்ஸ் ஈக்குவல் டு இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது πr²h. அதில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதான் எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் மெட்டல்ஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூ என்னது 22 divided by 7. அதான் எழுதியிருக்கோம். இன்ட்டு இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ 6. அதான் 6 ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ 5.6. அதான் 5.6 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இன்ட்டு லென்த் எவ்வளோ 21. அதான் இன்ட்டு 21 எழுதியிருக்கோம். இப்போது 22 divided by 7. இது வந்து a² - b² ஃபார்முலா இருக்கா. அப்போ இதை a + b a - bன்னு எழுதிக்கலாமா. இப்போது 6 + 5.6 எவ்வளோ 11.6. அதை எழுதியிருக்கோம். இன்ட்டு 6 - 5.6 எவ்வளோ 0.4. அதை எழுதியிருக்கோம். இன்ட்டு 21. இப்போ இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 306.24 கிடைக்குமா. அப்போ வால்யூம் ஆஃப் மெட்டல்ஸ் ஈக்குவல் டு 306.24 cm3. ஆப்ஷன் B இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.